Hi hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வேர்க்கடலை சுண்டல் பார்க்க போறோம். நவராத்திரிக்கு 9 டேஸ்க்கு வந்து நம்ம ஒரு டிஷ்ஷா வந்து செஞ்சு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு வேர்க்கடலை சுண்டல் பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை சுண்டல் செய்யறதுக்கு 1 கப் வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். 1 கப் வேர்க்கடலை எடுத்து அதை 4 ஹவர்ஸ்ல இருந்து 6 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வெந்து வந்துரும். வேர்க்கடலை 6 ஹவர்ஸ் ஊறினதுக்கு அப்புறம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்ச வேர்க்கடலையை குக்கரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை குக்கரில் 4லேருந்து 5 விசில் வரையும் வேக வச்சு எடுத்துருக்கோம். வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் வடிகட்டி தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வெந்திருக்கு. அடுத்து சுண்டலுக்காக நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் வேணும், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வேக வச்ச வேர்க்கடலை தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், அதுக்கப்புறம் துருவின கேரட் கொஞ்சம், துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கோம், கருவேப்பிலையும் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ வேர்க்கடலை சுண்டலுக்கு தாளிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து கம்மியாகவே விட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம்ல அதை வந்து 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்து பெருங்காயமும் சேர்த்து வதக்கலாம். தாளிப்பு பொருளாக நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து கருவேப்பிலை, கேரட்டு அண்ட் வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் 3மே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், சும்மா ஒரு நார்மலான ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா தேங்காயில் இருக்க எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக ஃப்ரை பண்ணால் போதும். கேரட்டு தேங்காயும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பலாம் ஃப்ரை பண்ணணுன்ற தேவை கிடையாது, சும்மா வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். நவராத்திரி டே 1 ஸ்பெஷல் வேர்க்கடலை சுண்டல் பார்த்தோம். நீங்கள் வந்து நவராத்திரி டே 1க்கு என்ன பண்ணீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டே 2க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.